وقل رب زدني علما. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. முஹம்மத் பின் சாலிஹ் அல் உதைமீன் அவர்களுடைய அக்கீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமா என்ற அந்த நூலில் நம்ம ஆரம்பமாக அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹுவை நம்புதல் என்ற அந்த தலைப்பில் வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள், பிரதானமான ஹதீஸுகள், குர்ஆன் வசனங்களை பற்றி நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியில் இறைவனது அஸ்மா வ சிஃபாத்துக்களோடு சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் சில விளக்கங்களோடு இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். பார்க்குறோம், அதாவது வனுமினு பி அன்ன இராதத் அல்லாஹி தஆலா நவ்ஆன் கௌனியா ஷரஇயா. அதாவது வனுமின், நாங்கள் நம்புகிறோம். எல்லாம் இப்போ எல்லாம் ஈமானு பில்லா, இறைவனை நம்புதல் என்ற பாடத்துக்கு கீழே தான் என்ன செய்யுது, இதெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதில் சில முக்கியமான அதாவது குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்பிலான விஷயங்களுக்கு விளக்கமாக இதை என்ன செய்கிறாங்க, போடுறாங்க. வனுமினு பி அன்ன இராதத் அல்லாஹி தஆலா நவ்ஆனி கௌனியா வ ஷரஇயா. அதாவது அல்லாஹுடைய இராதா, விருப்பம் என்பது, இராதா குர்ஆனில் யுரீது யஷாஉ என்று வரக்கூடிய இந்த வார்த்தைகள், யுரீது என்றா விரும்புகிறான், நாடுகிறான், ஷா என்றா விரும்புகிறான், நாடுகிறான் என்று வரக்கூடிய இந்த வசனம் ரெண்டு கருத்துலையும் சொல்லலாம். அராத யுரீது, விரும்பினான், விரும்புகிறான், அல்லது நாடினான், நாடுகிறான். ஷாயும் அப்படித்தான், விரும்புகிறான், நாடுகிறான். இந்த ரெண்டு கருத்தில் என்ன செய்யலாம், சொல்லலாம். இந்த மாதிரி வரக்கூடிய அதாவது வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் இரண்டு வகையாக பிரிச்சுக்கிறோம். இல்லை என்று சொன்னால் நான் விளங்குறதுல என்ன செய்யும், எங்களுக்கு ஒரு தவறான விளக்கங்கள் ஏற்படலாம், அல்லது தவறாக நாங்கள் விளங்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அதை எப்படி சொல்லுவாங்கடா, இரண்டு வகையாக பிரிச்சுக்கணும்னா எங்களுக்கு லேசாக இருந்துடும். ரைட், இது இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி தான் புரிஞ்சுக்கிறோம். ஒன்று அதுக்கு சொல்லுவாங்க கவுனியா அப்படின்னு சொல்லி. ஒன்று கவுனியா. கவுனியா அப்படின்னு சொன்னால் படைப்பு சார்ந்தது, விளங்கிட்டா, அவனது படைக்கும் தன்மையோடு, விளங்கிட்டா, அவனுடைய படைப்பு தன்மையோடு அதாவது சார்ந்த விஷயம். இரண்டாவது ஷரஇயா, இறைவனது மார்க்க ரீதியான விருப்பம் சார்ந்தது, விளங்கிட்டா, மார்க்க ரீதியான விருப்பம் சார்ந்தது அப்படின்ட்டு இரண்டாக பிரிச்சுக்கிறோம். இப்போ உதாரணமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்தான். அப்படி இந்த நுக்தாவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்தான், பரிபாலிக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அப்படி என்று சொன்னால் எல்லாவற்றையும் இறைவன் படைச்சிருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் படைச்சிருக்கணும். அதில் ரெண்டு விஷயம், மூணு விஷயம் மிஸ் ஆகினா கூட இன்னொரு படைப்பாளன் இருக்கிறான்னு அர்த்தம் என்ன செஞ்சிடும், வந்துடும். இன்னொரு படைப்பாளன் இருக்கிறான்னு அர்த்தம் வந்துடும். எல்லா விஷயத்தையும் இறைவன் அறிந்திருக்க வேண்டும், எல்லா விஷயத்தையும் இறைவன் எழுதி இருக்க வேண்டும். எந்த செயல் இந்த உலகத்தில் நடக்கின்றாலும் சரி, அவன் நாடித்தான் என்ன செய்யணும், நடக்கணும். அவன் படைச்சி தான் என்ன செய்யணும், நடக்கணும். இது இல்லாமல் ஒன்று நடந்தால் அவனுடைய படைப்பு தன்மைக்கு அர்த்தம் ஒன்று என்ன இல்லை, அல்லது இன்னொரு படைப்பாளன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு அர்த்தம் ஆகிரும். இப்போ உதாரணமாக அடியார்கள் செய்யக்கூடிய செயல்கள் எடுத்துக்கோங்க. நல்ல செயலும் இருக்குது, கெட்ட செயலும் இருக்குது. உண்மையும் பேசுவான், பொய்யும் பேசுவான், வணங்கிட்டான். நேர்மையாகவும் உழைப்பான், தவறாகவும் உழைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒழுக்கமாகவும் நடப்பான், ஒழுக்கம் இல்லாமல் நடப்பான். எல்லாமே செயல், எல்லாமே செயல். இப்போ உதாரணமாக நல்ல செயல்கள் எல்லாம் அல்லாஹ் படைச்சது, கெட்ட செயல்கள் எல்லாம் மனிதன் படைச்சது என்று சொன்னாலே அங்கே ரெண்டு படைப்பாளன் என்ன செஞ்சிடும், உருவாகிடுவான். ரெண்டு படைப்பாளன் உருவாகிடுவான். அல்லது நல்லதெல்லாம் இறைவன் அறிஞ்சு வச்சுக்கிறான், கெட்டதெல்லாம் இறைவன் என்ன செய்யலை, அறியலை அப்படி என்று சொன்னாலும் இறைவன் என்னது, ஒரு பகுதி தெரிஞ்சவன், இன்னொரு பகுதி தெரியாதவன் ஆகிடுவான். நல்ல செயல்களை மட்டும்தான் இறைவன் நாடுவான், கெட்ட செயல்கள் இறைவனை நாட்டத்துக்கு சம்பந்தம் இல்லைண்டா இறைவன் நாடாதும் உலகத்தில் என்ன செய்யும், நடக்கும் என்று என்ன செஞ்சிடும், ஆகிரும். இந்த அடிப்படையில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இந்த உலகத்தில் எது ஒன்று நடந்தாலும், எந்த ஒன்று நிகழ்ந்தாலும் அது இறைவன் அறிவில் உள்ள விஷயம், அது இறைவன் எழுதிய விஷயம், அது இறைவன் படைத்த விஷயம், அது இறைவன் நாடிய விஷயம். அதில் என்னது சந்தேகமே இல்லை. இந்த நாளும் இல்லாமல் ஒன்று என்ன செய்யலாம், இந்த உலகத்தில் நடக்கவே இல்லை. இறைவன் எழுதி, இறைவன் அறிந்து, இறைவன் எழுதி, இறைவன் நாடி, இறைவன் படைத்த ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அது நல்லதோ கெட்டதோ, அது நல்லதோ கெட்டதோ. இது எதனால் அப்படி நம்ம சொல்கிறோம்டா, படைப்பாளன் என்றால் இதெல்லாம் என்னது, இறைவன் படைச்சாத்தான் படைப்பாளன். நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்தில் நடந்தாலும் அது இறைவனுடைய படைப்புக்கு உட்பட்டதாக இருந்தால்தான் அவன் படைப்பான்னு அர்த்தம். இல்லை இந்த விஷயத்தில் உங்களுக்கு வெளியாக இயலாது. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால்
அது எப்படி இறைவன் கெட்டதை படைக்கலாம் என்ற கேள்வி இரண்டாவது. இறைவன் எப்படி கெட்டதை படைக்கலாம் என்றது இரண்டாவது அம்சம். வணங்கிட்டா இறைவன் படைச்சது கெட்டதா அல்லது எங்களுடைய நிலைக்கு அது கெட்டதாக இருக்குதா என்றது இரண்டாவது அம்சம். ஆனால் நல்லதோ கெட்டதோ இறைவன் தான் படைக்கணும். கெட்டதை இன்னொருத்தம் படைச்சாண்டு வந்துட்டாலே அது என்ன, அந்த இடத்துல இன்னொரு படைப்புண்டு ஆகிரும். எனவே நல்லது கெட்டது என்று பார்க்காம எதுவாக இருந்தாலும் அது இறைவன் அறிந்து, இறைவன் எழுதி, இறைவன் நாடி, இறைவன் படைத்தால் தான் அது இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும், நிகழ முடியும். இல்லாட்டி நிகழ முடியாது என்று வந்தீங்க என்று சொன்னால் இது இறைவன் படைப்பாளன் என்கின்ற அடிப்படையில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்போ அப்படி வரக்கூடியது எல்லாமே இறைவன், அதாவது படைப்பாளன் என்ற அடிப்படையில் செய்யக்கூடியவைகள். அதில் இறைவன் விருப்பம் இருக்குது, வெறுப்பு இருக்குது என்ற பகுதியெல்லாம் இல்லை. இறைவன் எதை விரும்புகிறான், எதை வெறுக்கிறான் என்றது அதில் இல்லை. ஆனால் இறைவன் அதை இந்த உலகத்துக்கு என்னது படைப்பு என்ற அடிப்படையில் அதை செஞ்சாகணும். இதுக்கு பேர் சொல்லுவாங்க கவுனியாடு. குர்ஆனுடைய சில வசனங்கள் இறைவன் நாடுகிறான், இறைவன் அப்படி விரும்புகிறான் என்ற மாதிரியெல்லாம் வரும். ஆனால் அதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் படைப்பியல் ரீதியான விஷயங்கள் அதெல்லாம். அப்படி இருந்தால் தான் இந்த உலகத்தில் அதை என்ன செய்யும், நடக்க முடியும் என்பதற்காக. இப்போ உதாரணமாக சூரா பக்ரால 253 அல்லாஹு தாலா சொல்கிறான், வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் யுத்தம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள், சண்டை பிடித்திருக்க மாட்டார்கள். சண்டை பிடிக்கக்கூடாதுன்னு அல்லாஹ் நாடி இருந்தால் அந்த சண்டை என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காது. சண்டை பிடிக்கக்கூடாது என்று வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு, அதாவது அல்லாஹு தாலா சண்டை நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தான்னு வைங்களே, அந்த சண்டை என்ன செஞ்சிக்காது, நடந்திருக்காது. இதை நீங்கள் விருப்பத்தோட போய் சம்மந்தப்படுத்தக்கூடாது. இறைவனுடைய விருப்பம், இறைவன் ஆசைப்படுறான் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சம்மந்தப்படுத்தக்கூடாது. இது எதோட சம்மந்தப்படுத்தணும்டா, இந்த உலகத்தில் இறைவன் அதை என்னது நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தா நடந்திருக்காது, அவ்வளோதான். அதாவது படைப்பு சார்ந்தது இது. அதான் வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு. இதை நாங்கள் எந்த கேள்வி கேட்டுறக்கூடாதுன்னு சொன்னால், இறைவன் அப்போ நல்ல விஷயம் தான் செஞ்சுக்கிறான், ஒரு யுத்தம் நடக்கக்கூடாதுன்னு இறைவன் என்ன செஞ்சுக்கிறான், நாடி, அப்படி நினைக்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு நிகழ்வு நிகழ்வதற்காக இருந்தால் அது இறைவன் என்ன செய்யணும், நாடணும். அது நல்லது கெட்டதுன்றலாம் இரண்டாவது அம்சம். அதனால் பாருங்கள் அல்லாஹு தாலா, அதாவது வலவ் ஷா அல்லாஹு மக்ததலு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் சண்டை பிடித்திருக்க மாட்டார்கள். வலாக்கின் அல்லாஹ் யஃஅலு மா யுரீத், அல்லாஹ் நாடியதை என்ன செய்கிறான். இங்கே விரும்பியதை செய்கிறான் தான் நம்ம மொழிபெயர்ப்போம். விரும்பியதை செய்கிறான் எந்த விருப்பம், இது படைப்பியல் சார்ந்த விருப்பம். அல்லாஹ் விரும்பினதை என்ன செய்வான். சரியா, இறைவன் விரும்பியதை செய்கிறான், அவன் நினைத்ததை செய்கிறான் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயம். இந்த விஷயங்கள் இதை அடுத்த பகுதி சொல்லக்கூட உங்களுக்கு சரியாக விளங்கும். அது விளங்கிட்டா, இது சூரத்துல் பக்ரா 253. அடுத்தது பாருங்க, சூரா ஹூத் 34 வசனம், இன்கான் அல்லாஹு யுரீது ஐயுஹ்வியக்கும் ஹுவ ரப்புக்கும். அதாவது இன்னொரு வசனத்தோடு சேர்ந்து வரும், நான் உங்களுக்கு நேர்வழி காட்ட நினைத்தாலும் அல்லாஹ் உங்களை வழிதவர செய்ய நினைத்திருந்தால் நான் எந்த நேர்வழி காட்டி உங்களுக்கு என்ன பிரயோசனம் இல்லை. இன்கான் அல்லாஹு யுரீது ஐயுஹ்வியக்கும், அல்லாஹ் உங்களை வழிதவர நினைத்து விட்டால், உங்களை வழிகெடுக்க வேண்டும் என்று இறைவன் நினைத்து விட்டால் நான் எவ்வளோ முயற்சி எடுத்தால் என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு நேர்வழி காட்ட முடியாது. இது எந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறைவன் ஒத்தனை வழிகெடுக்கிறான், என்னது வரைஞ்சி கட்டிங்க அவனை எப்படியாவது நேர்வழி காட்டக்கூடாது. சைத்தான வழி எடுக்கிறானா இல்லையா, சைத்தான் வழி எடுக்கிறான். அப்போ சைத்தான் வழி எடுக்கிறான், இறைவன் என்னது வழிகெடுக்கிறான், அப்படி புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. சைத்தான் வழிகெடுக்கிறன்றது அவன் படைப்பியல் சார்ந்த விஷயம் இல்லை, அவனோட விருப்பம், அவனோட ஆசை. வணங்கிட்டா, எப்படியா மனிதர்களெல்லாம் என்ன செய்யணும், வழிகட்டு போகணும். அவன் சிலவேளை அவன் விரும்பியது நடக்கும், நடக்காமலும் போகும். இதில் அவனது அந்த வழிகெடுக்கணும் எண்ணத்தில். ஆனால் இறைவன் நாடினா அதை என்ன செஞ்சிடும், கன்ஃபார்மாக நடந்துடும். இது எந்த நாட்டம் அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதனிடத்தில் இறைவன் நேர்வழி பெற வேண்டும் என்றதை எதிர்பார்க்குறான். ஆனால் அவன் வழிகட்டு போகிறான்னு வைங்களேன், இந்த வழிகெடுதல் என்பது ஒரு படைப்பு. அவன் வழிகட்டு போகிறதல் என்பது படைப்பு. அது யார் படைச்சாகணும், இறைவன் படைச்சாகணும், இறைவன் எழுதியாகணும், இறைவன் நாடி ஆக வேண்டும் என்ற படைப்பியல் சார்ந்தது. அது வணங்கிட்டா என்ற படைப்பியல் சார்ந்தது. அதனால் இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இறைவன் வழிகெடுக்க நாடினால் அப்படி என்று சொன்னான்டா இந்த சைத்தான் வழிகெடுக்கிற மாதிரி நினச்சிடக்கூடாது. ஒருத்தன் வழிதவறு போகிறதுக்கு இறைவனுடைய விதி இருந்தாகணும், இறைவன் நாடியாகணும், இறைவன் எழுதியாகணும், இறைவன் படைச்சாகணும். அப்படி இல்லாமல் இறைவனுடைய எந்த நாட்டமும் எந்த எழுத்தும் எந்த படைப்பும் இல்லாமல் மொத்தம் வழிதவறி போகிறான்னா இந்த உலகத்தில் இறைவன் நாடாததும் என்ன எழுதாததும் படைக்காதும் நடக்குன்னு அர்த்தமாகிறோம் என்றதுனால இந்த முடிவுக்கு என்ன செய்கிறோம், நாங்கள் வருகிறோம். ரைட், அடுத்தது பாருங்கள், சூரா ஹூத் 34 வசனம். அதே போல் வல்லாஹு யுரீது ஐயதூபா அலைக்கும், சூரத்துன் நிசா 27. அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க விரும்புகிறான், அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க விரும்புகிறான். அப்படி என்றால் இதுவும் அதுதான், இறைவன் ஒரு சமுதாயத்துக்கு பாவ மன்னிப்பு வழங்க நாடிட்டான்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். வணங்கிட்டா, இதெல்லாம் படைப்பியல் சார்ந்த விஷயம். அதே போல் வனுமினு பி அன்ன முராதஹுல் கௌனி வஷ்ஷரஇ தாபிஉன் லிஹிக்மதி. சாரி, இது ஷரஇயா. வல்லாஹு யுரீது ஐயதூபா அலைக்கும் என்றது என்னது, மார்க்க ரீதியான விஷயம். வணங்கிட்டா,
வல்லாஹு யுரீது அய்யதூப அலைக்கும், அதாவது அல்லாஹு தஆலா உங்களுக்கு மன்னிப்பு வழங்க விரும்புகிறான். இந்த விருப்பம் நடக்கும், சில வேளை நடக்காமலும் இருக்கும். இதான் டிஃபரெண்ட், நீங்கள் புரிஞ்சுக்கணும். வழங்கிட்டா இந்த விருப்பம் நடக்கும், சில வேளை நடக்காமலும் இருக்கும். வல்லாஹு யுரீது பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், உங்களுக்கு இறைவன் கஷ்டத்தை விரும்பவில்லை, நலவையே விரும்புகிறான். ஆனால் நீங்களா கஷ்டப்படுத்திக்கிட்டா அதுக்கு என்னது, நான் பொறுப்பில்லை என்கிற அமைப்பில். அல்லாஹ் உங்களுக்கு மன்னிக்க விரும்புகிறான், ஆனால் நீங்களா பாவம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு என்னது இல்லை. அது இது புரிஞ்சுக்கணும். அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்னது, அதாவது இஸ்லாத்தின் பக்கம் நேர் வழி காட்ட விரும்புகிறான், ஆனால் நீங்களாக வழிகட்டு போனீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரெண்ட்னா, அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு குஃப்ரை நாடிட்டான்னு சொன்னால் அவன் காஃபிர் தான். அல்லாஹு தஆலா அந்த அவன் அறிவில் அவன் காஃபிர் என்றது இருக்கும், இறைவன் எழுதியிருப்பான், இறைவன் நாடுவான், அவனுக்கு குஃப்ரை என்ன செய்வான், படைப்பான். இது எதனால் இந்த முடிவு, இந்த செக்ஷனை நம்ம இறைவனுக்கு எடுக்க வேண்டியிருக்குது அப்படின்னா, இறைவன் படைப்பாளன் என்பதனால. இறைவன் படைக்காமல் ஒன்று உலகத்தை என்ன செய்யாது, நடக்காது என்பதனால இந்த பகுதியை தனியாக நம்ம வச்சுக்கிறோம். இப்போ இங்கே அல்லாஹு தஆலா அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தர விரும்புகிறான் என்றது இறைவன் விரும்புகிற விஷயம். நீங்கள் திருந்தணும், நல்லா வரணும், வணங்கிட்டா நல்லா வரணும், திருந்தி வரணும், மார்க்கத்துக்குள்ளே இருக்கணும், பாவ மன்னிப்பு வழங்கணும், இறைவன் விரும்புகிற விஷயம். இந்த விருப்பம் என்ன செய்யும், சில பொழுது நடக்கும், சில பொழுது நடக்காமல் போகும். ஆனால் அந்த விருப்பம் என்ன செய்யும், நடந்தே ஆகும். அது விருப்பம் இல்லை, நாட்டம். வணங்கிட்டா அந்த நாட்டம் நடந்தே ஆகும். அது என்னன்னா இந்த உலக படைப்பு சார்ந்த விஷயம், அது படைத்தல் நிகழ்வுகள் சார்ந்த விஷயம். இந்த விஷயம் இறைவன் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். இது நடக்கும், நடக்காமலும் போகும். ஆனால் எது இறைவன் விரும்புகிற விஷயம் நடந்ததோ நடக்கலையோ, நீங்கள் விரும்புகிற விஷயத்துக்கு இறைவன் நாட்டம் என்னது மிக முக்கியம். இதை நம்ம எப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்கொள்ளக்கூடாது. இது இந்த முடிவுக்கு ஏன் வர வேண்டியிருக்கின்றதை நம்ம அடிக்கடி மனசில் பதிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், இறைவன் படைப்பாளன் என்பதனால, இறைவன் படைப்பாளன் என்பதனால, அவன் படைப்புக்கு வெளியே உலகத்தில் ஒன்று என்ன செய்யாது, நடக்காது என்பதனால. இந்த ரெண்டையும் எப்படி இறைவன் செய்கிறான் என்பதை நம்மளால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக புரிஞ்சு கொள்ள முடியாது. காரணம், இறைவன் படைப்பாளன் என்பதனால மனிதனை விட வித்தியாசமானவன், நம்ம படைக்கப்பட்டவர்கள், எங்களுக்கு ஒரு விருப்பம் தான் என்ன செய்யுது இருக்குது. அவன் படைப்பாளன் என்பதனால ரெண்டு விஷயம் என்ன செய்யுது அதில் இருக்குது, படைக்கவும் வேண்டி இருக்குது, அவன் எதிர்பார்க்க வேண்டியும் என்ன செய்யுது இருக்குது. இந்த இதில் குர்ஆனில் வரக்கூடிய சில விஷயங்கள் இதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் வரக்கூடிய இந்த விஷயங்களில் நம்ம புரிந்து கொள்வதில் சரியாக இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை விரும்புகிறான் அப்படி என்று சொன்னால் அது நடக்கும், நடக்காமலும் இருக்கும். நீங்கள் அதாவது உங்களோட விஷயமெல்லாம் லேசாகணும்னு இறைவன் விரும்புகிறான். ஆனால் நாங்களாக கஷ்டப்படுத்தி கொண்டால் அதை இறைவன் நாடுவான், அதை எழுதுவான், அதையும் படைச்சிருப்பான். ஆனால் அது என்ன, படைப்பியல் சார்ந்த விஷயமாக இருக்கும். விளங்கிட்டா? உதாரணம் இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்வதாக இருந்தால், இறைவன் ஒருவனுக்கு குஃப்ரை எனது நாடினான், குஃப்ரை விரும்பவில்லை. இப்படி புரிஞ்சுக்கணும். எப்படி ஒருவனுக்கு இறைவன் குஃப்ரை நாடினான், ஆனால் அவன்கிட்ட இந்த குஃப்ரை என்ன செய்யலை, அவன் விரும்பலை. விளங்கிட்டா? ஒருவனுக்கு அல்லாஹு தஆலா என்ன செஞ்சான், இஸ்லாத்தை நாடினான், இஸ்லாத்தை அவன்கிட்ட என்ன செஞ்சான், விரும்பினான். எதிர்பார்த்தது அவன்கிட்ட என்ன செஞ்சது, நடந்தது. அதாவது ஒருவனுக்கு குஃப்ரை நாடினான், குஃப்ரை என்ன செய்யலை, விரும்பலை. விளங்கிட்டா? குஃப்ரை நாடினான், குஃப்ரை விரும்பலை. ஒருவனுக்கு ஒருவன் இறைவன் திருடனு தேண்டுமென்று நாடினான், ஆனால் திருட்டு அவன்கிட்ட என்ன செய்யலை, இறைவன் விரும்பவில்லை. அப்படின்னா அவன் திருடுறான்னு சொன்னால் அந்த திருடு இவன் அறிவில் இருக்கணும், இறைவன் எழுதி இருக்கணும், இறைவன் படைச்சாதான் அவன் திருட என்ன செய்யும் முடியும். ஆனால் இறைவன் அவன்கிட்ட அதை என்ன செய்யலை, எதிர்பார்க்கவில்லை. இப்படி எப்பயும் என்ன செய்யணும், இராதா கவுனியா படைப்பியல் சார்ந்த விருப்பம், அதே போல் என்னது மார்க்கம் சார்ந்த விருப்பம் என்று எப்பொழுதும் பிரித்து கொள்ள வேண்டும். இதில் ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் எப்பயும் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும். அது நம்மளால் என்ன செய்ய முடியாது, முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தது என்னன்னு சொன்னால், இந்த ரெண்டுமே, அதாவது இறைவனது உலகம் சார்ந்த விருப்பமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகம் சார்ந்த விருப்பமாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டுமே இறைவன் அதாவது தான்றோண்டித்தனமாக செய்கின்ற விஷயம் அல்ல என்று நம்பணும். அதுக்கு பின்னால் ஒரு ஹிக்மத் என்ன செய்யும் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு ஞானம் என்ன செய்யும் இருக்கும் என்று நம்ப வேண்டும். சூரா தீன் அல்லாஹு தஆலா சொல்றான், அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், இறைவன் ஞானமுடையவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஞானமுடையவன் இல்லையா, அல்லது தீர்ப்பளிப்பவன் எல்லாம் மிகப்பெரிய தீர்ப்பாளனாக இறைவன் இல்லையா அப்படின்னா, இறைவன் எந்த விஷயத்தோடு செஞ்சாலும் கூட அதுக்கு பின்னால் என்ன செய்து, அதாவது ஒரு ஞானம் உண்டு. வமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன், அதே போல் சூரா மாயிதா 50வது வசனம், வமன் அஹ்சனு மினல்லாஹி ஹுக்மன், அதாவது தீர்ப்பு வழங்குவதிலே, சட்டம் சொல்வதிலேயே இறைவனை விட அழகானவன் யார்,
ஒரு அழகான சட்டத்தை சொல்றதுல இறைவனோட பொருத்தமானவன் யார்? லிகௌமி யூகினூன், இதை நம்பக்கூடிய சமுதாயத்தினருக்கு. நம்பக்கூடியவர்களாக இருந்தோம்னு சொன்னால் இந்த உலகத்தில் எந்த ஒன்றை இறைவன் நாடினாலும், அது உலக ரீதியாக இருந்தாலும் சரி, ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஹிக்மத் என்ன செய்யும் இருக்கும் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் இந்த பகுதி வந்து இதோட என்ன செய்யுது, முடிகிறது. இந்த அதாவது இந்த கவுனியா ஷரஐயா என்ற இந்த பகுதி அதோட முடியுது. அடுத்தது என்னன்னு சொன்னால் அதாவது வனுமினு பி அன்னல்லாஹ தஆலா யுஹிப்பு அவுலியாஅஹு வஹும் யுஹிப்பூனஹு, அல்லாஹு தாலா தனது நேசர்களை விரும்புகிறான், அவர்களும் இறைவனை என்ன செய்கிறார்கள், விரும்புகிறார்கள் அப்படின்றது. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் நபியை நீங்கள் சொல்லுங்கள், என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை என்ன செய்வான், விரும்புவான். அப்போ இறை நேசர்கள் என்று நாங்கள் சொல்வது யாரை என்று சொன்னால், யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்டு அஞ்சி வாழுகிறார்களோ அவர்கள் தான் இறை நேசர்கள். அதில் அவர்களது அச்சத்துக்கேற்ப அந்த இறை நேசம் என்னது கூடுதலாக குறைவாக இருக்கும். சூரா ஆல இம்ரான் 31வது வசனம். ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின் யுஹிப்புஹும் வ யுஹிப்பூன, இப்போ அதாவது யாராவது அல்லாஹ்வை புறக்கணித்தால் அல்லாஹு தஆலா என்ன செய்வான், அவர்களை நீக்கிவிட்டு அவனை விரும்பக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் என்ன செய்வான், கொண்டு வருவான் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அடுத்தது வல்லாஹு யுஹிப்பு ஸாபிரீன், அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களை அல்லாஹ் என்ன செய்கிறான், விரும்புகிறான். சூரா ஆல இம்ரான் 146. வ அக்ஸிது இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன், அதாவது நீங்கள் நீதமாக நடங்கள், அல்லாஹு தஆலா நீதமான நடப்பவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். சூரா ஹுஜராத் 9வது வசனம். வ அஹ்ஸினு இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸினீன், நலவு செய்யுங்கள், உபகாரம் செய்யுங்கள், அல்லாஹு தஆலா உபகாரம் செய்கின்றவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான். சூரா பக்ரா 195. அப்போ இதெல்லாம் இறைவன் என்ன செய்யறான், இறைவன் விரும்புகிறான், இறைவன் மஹப்பத்து வைக்கிறான், நேசம் வைக்கிறான் என்ற அர்த்தம். நினைக்கிட்டா அப்போ இறைவன் நல்லவர்களை விரும்புகிறான், கெட்டவர்களை என்ன செய்கிறான், வெறுக்கிறான். வனுமினு, அப்போ இறைவனுக்கு மஹப்பத் என்கின்ற ஒரு சிஃபத் இருக்குது என்று தான் சொல்ல வராருங்க. விருப்பம் என்கின்ற ஒரு சிஃபத் என்ன செய்து இருக்குது என்று அல்லாஹு தஆலா அதை இந்த அக்கீதான் உள்ள சொல்ல வரார். அதைத்தான் வனுமினு பி அன்னல்லாஹ தஆலா யர்தா மா ஷரஅஹு மினல் அமாலி வல் அக்வாலி வ யக்ரஹ் மா நஹா அன்ஹு மின்ஹா, அல்லாஹு தாலா எதையெல்லாம் மார்க்கமாக்கி இருக்கிறானோ அந்த சொற்களையும் செயல்களையும் இறைவன் என்ன செய்கிறான், பொருந்திக் கொள்கிறான். ரிலா, திருப்தி என்ற பண்பு இறைவனுக்கு என்ன செய்து உண்டு. அதே போல வயக்ரஹு மா நஹா அன்ஹு மின்ஹு, அல்லாஹு தாலா எதையெல்லாம் தடுத்தானோ அதை இறைவன் என்ன செய்கிறான், வெறுக்கிறான். இறைவன் எதையெல்லாம் எங்களுக்கு கட்டளையிட்டானோ அதை இறைவன் விரும்புகிறான், எதையெல்லாம் இறைவன் தடுத்தானோ அதையெல்லாம் இறைவன் என்ன செய்கிறான், வெறுக்கிறான். அப்ப வெறுப்பும் விருப்பும் இறைவனுக்கு என்ன உண்டு என்று நாம் என்ன செய்யணும், ஈமான் கொள்ள வேண்டும். பாருங்க சூரா ஜுமர் 7வது வசனம். இன் தக்ஃபுரு, நீங்கள் நிராகரிப்பீர்கள் என்று சொன்னால், ஃப இன்னல்லாஹ கனியுன் அன்கும், அல்லாஹ் உங்களை விட்டும் தேவையற்றவன். நீங்க நிராகரிக்கிறதுனால இறைவனுக்கு எதுவும் என்ன செய்ய போறதில்லை, குறைய போவதில்லை. அல்லாஹு தாலா உங்களை விட்டும் என்ன தேவையற்றவன். வலா யர்தா லிஇபாதிஹில் குஃப்ர, தன் அடியார்களுக்கு குஃப்ரை இறைவன் பொருந்திக் கொள்ள மாட்டான். இப்போ பாருங்க அல்லாஹு தாலா என்னது, இறைவன் தன் அடியார்களுக்கு குஃப்ரை பொருந்திக் கொள்ள மாட்டான். குஃப்ரை நாடுவானா, நாடுவான். பொருந்திக் கொள்வானா, பொருந்திக் கொள்ள மாட்டான். விரும்புவானா, விரும்ப மாட்டான். குஃப்ரை நாடுவான். அது கவுனியா, இதை ஷரஐயா நம்ம என்ன செய்யணும், பிரிச்சு கொள்றோம். சரியா? வ இன் தஷ்குரு யர்லஹு லக்கும், நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்றால் அதை இறைவன் பொருந்திக் கொள்வான். அதை இறைவன் என்ன செய்வான், பொருந்திக் கொள்வான். நாடுவான், பொருந்திக் கொள்வான். வணங்கிட்டா? அதே நேரம் அதை அல்லாஹ் தஆலா நாடுவான், பொருந்திக் கொள்ள மாட்டான். இது சூரா ஜுமர் 7வது வசனம். இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இறைவனுக்கு இராதத் என்று இருக்குது. இராதத்துண்டா நாட்டம், மஷீஅத் நாட்டம் என்று இருக்குது. மஹப்பத் விருப்பம் என்ற பண்பு இருக்குது. ரிதா திருப்தி என்ற பண்பு இறைவன் என்ன செய்து இருக்குது. அடுத்தது குர், என்னது வெறுக்கிறது இறைவன் உள்ள ஒரு பண்பு. வலாக்கின் கரிஹல்லாஹும் பிஆதஹும், அவர்கள் கிளர்ந்து எழுவதை, இந்த யுத்தத்துக்கு அவர்கள் வருவதை இறைவன் வெறுத்து விட்டான். ஃபஸப்பதஹும், அதனால் அவர்கள் இறைவன் என்ன செய்தான், தாமதிக்க செய்தான். வகீல குஉது மஅல் காயிதீன், ஏற்கனவே யுத்தத்துக்கு வராமல் உட்கார்ந்து கொண்டவர்களில் நீங்களும் என்ன செய்யுங்க, உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று முனாஃபிகீன்களுக்கு அல்லாஹு தாலா என்ன, அவர்களும் வந்து யுத்தம் செய்வதை அல்லாஹு தாலா என்ன செய்யலை, விரும்பவில்லை. அதனால் அல்லாஹ் அப்படியே என்ன செஞ்சிட்டான், அல்லாஹு தாலா ஆக்கிவிட்டான் என்று சூரா அதாவது தௌபாவில் 46வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். இதில் அல்லாஹ் என்ன சொல்றான், வலாக்கின் கரிஹல்லாஹு, அல்லாஹு தாலா வெறுத்து விட்டான். எனவே வெறுப்பு என்ற பண்பு இறைவனுக்கு உள்ள உண்டு, விருப்பு என்ற பண்பு இறைவனுக்கு உள்ள உண்டு, திருப்தி என்ற பண்பு இறைவனுக்கு உள்ள உண்டு. ஆனால் எப்படி என்றது எங்களுக்கு தெரியாது. இறைவன் எப்படி வெறுக்கிறான், எப்படி விரும்புகிறான், எப்படி என்ன செய்கிறான், அதாவது பொருந்திக் கொள்கிறான், அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பண்பு என்ன இறைவனுக்கு உண்டு.
வனுமினு பிஅன்னல்லாஹ தஆலா யர்தா அனில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய அமல்களை இறைவன் என்ன செய்றான், திருப்திப்படுகிறான், அவர்களையும் இறைவன் பொருந்திக் கொள்கிறான் என்பதை நம்ம நம்புகிறோம். பாருங்க சூரத்துல் பையினா 8வது வசனம், ரதியல்லாஹு அன்ஹும் வ ரது அன் ذلك لمن خشي ரப்பஹ். ரதியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வ ரது அன்ஹு அவர்களும் இறைவனை என்ன செய்தார்கள், பொருந்திக் கொண்டார்கள். ذلك لمن خشي ரப்பஹ், அது யாருக்கென்றால் இறைவனை பயந்து வாழுகின்றவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கூலி. وَنُؤْمِنُ بِأَنَّ اللَّهَ تَعَالَى يَغْضَبُ عَلَى مَن يَسْتَحِقُّ الْغَضَبَ مِنَ الْكَافِرِينَ وَغَيْرِهِمْ. அல்லாஹு தஆலா யார் மீது கோபப்பட தகுதியோ அவர்கள் மீது இறைவன் கோபப்படுகிறான், அவர்கள் மீது இறைவன் கோபப்படுகிறான். எனவே இறைவன் கோபப்படுகிறான் நம்ம நம்பணும், இறைவன் கோபப்படுகிறான் என்று நம்பணும். உதாரணம் அல்லாஹு தஆலா சொல்றான் சூரா ஃபத்ஹ்ல 6வது வசனம், அத்தான்னீன பில்லாஹி வன்னஸ்ஸவ், இறைவனை பற்றி கெட்டெண்ணம் நினைப்பவர்கள், இறைவனை பற்றி கெட்ட எண்ணம் நினைப்பவர்கள், அலைஹிம் தாயிரத்து சவ், அவர்கள் மீது எப்பொழுதுமே கெட்ட வட்டம் உண்டு, என்ன செய்யும், தீங்கு வட்டம் உண்டு அவர்களுக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். வகதிபல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் அவர்கள் மீது கோபம் கொண்டான், அல்லாஹு தஆலா அவன் மீது கோபம் கொண்டான். அப்ப இங்கே அல்லாஹு தஆலா என்ன கோபம்னா கைரில் மக்தூபி அலைஹிம்னு வருது, அதில் என்ன அர்த்தம், அல்லாஹு தஆலா கோபம், இறைவனால் கோபிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். எனவே கதப் இறைவனுக்கு உள்ள ஒரு பண்பு. அதே போல வலாக்கின் மன் ஷரஹ பில் குஃப்ரி சத்ரன் ஃபஅலைஹிம் கதபும் மினல்லாஹ், யாரு உள்ளத்தால் குஃப்ரை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் மீது இறைவனது கோபம் என்னது உண்டு. வலகும் அதாபுன் அதீம், அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு. சூரா நஹல் 106. அப்போ இந்த இடத்துல எல்லாம் இறைவன் கோபப்படுகிறான் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ இதில் இந்த கோபம், மஹப்பத், அதுபோல் என்ன, அதாவது ரஹ்மத், லஅனத், அதே போல் ரிதா விருப்பம், இவைகளெல்லாம் நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதா என்னன்னா அல்லாஹு தஆலா தன்னை பற்றி சொல்லக்கூடிய செய்திகள் இதெல்லாம். இதில் எங்கே வருது, குர்ஆனில் வருது. இதெல்லாம் அல்லாஹு தஆலா இந்த வார்த்தைகளை கொண்டு குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை ஒரு மொழியில் பயன்படுத்துகிறான்டா ஈஸியாக ஒரு மனிதனுடைய சிந்தனையில் இயல்பாக அந்த சொல்லலாம் பதிஞ்சிடும். விரும்புகிறான், கோவப்படுகிறான், நேசிக்கிறான், பொருந்திக் கொள்கிறான். இதுக்கு நாங்கள் இறைவன் சொல்லிட்டான்னா நாங்கள் அப்படியே அதை என்ன செஞ்சிடணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த கோபம் இப்படி தான் இருக்கும், அந்த கோபத்துடைய தன்மை இப்படி தான் இருக்கும், அல்லது நான் மனிதர்கள் கோபப்படுவதை போல தான் இறைவன் என்ன செய்யறான், கோபப்படுகிறான் என்று வகைப்படுத்துவதோ முறைமைப்படுத்துவதோ நம்ம செய்யக்கூடாது. இன்னொன்றும் செய்யக்கூடாது, கோபத்துக்கு வேற விளக்கமும் சொல்லக்கூடாது. இப்போ சில மக்களுக்கு, அதாவது குல்லாபியா என்ற ஒரு பிரிவினர், அஷ்அரியா என்ற ஒரு பிரிவு தோற்றம் பெற்றுச்சே, அந்த 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 பிரிவு தோற்றத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் என்னது, அதாவது குல்லாபியா என்ற ஒரு பிரிவினர். இவங்களோட சிந்தனையில் என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னால் இது நமக்கும் வரும், யோசிச்ச வேண்டாம், நாங்கள் அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அது பிழை. என்ன, கோபப்படுறவன், இரக்கம் காட்டுறவர், நேசிக்கிறவர், பொருந்திக் கொள்றவரெல்லாம் உணர்ச்சியால் வயப்படுறவங்களுக்கு தான் அது ஏற்படும். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் வந்து விரும்புகிறாரண்டா அந்த விருப்பம் ஏன் ஏற்படும், ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு அவரை பற்றிய ஒரு என்ன ஒரு உந்துதல் ஏற்பட்டு தான் அது ஏற்படும். கோபப்படுறாண்டா கண்ட்ரோல் பண்ணலான்னு அர்த்தம், கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அடுத்தது சக்தி, எங்களுக்கு யார் மீது எதுவும் செய்ய முடியாதோ முழுமையாக கையாள முடியும் அவங்க மீது எங்களுக்கு கூடுதலாக கோபமெல்லாம் என்ன செய்யும் வரும். ஏன்னா எங்களால் அவங்களுக்கு எதுவும் செய்ய கோபம் வருதுண்டா நான் சொல்கிறதுக்கு மாற்றமாக இவன் செய்கிறானே அப்படின்றத ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் என்ன செய்யும், கோபம் வரும். இறக்கம் காட்டுறான்னு சொன்னாலும் என்ன, ஏன் என்ற உள்ளம் வீக்குன்னு அர்த்தம். மனிதனுடைய உள்ளமெல்லாம் வீக், அதான் இறக்கம், விளங்கிட்டா, மனிதனுடைய பலகீனம் தான் இறக்கம். இப்படியெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க இறைவனை, இறைவன் பலகீனமானவனா, நேசம் காட்டுறதும், மஹபத்து வைக்கிறதும், பொருந்திக் கொள்றதும், கோபப்படுறதும், இதெல்லாம் பார்த்தா ஒரு உணர்ச்சி உள்ள ஒரு படைப்பு செய்கிற விஷயம் மாதிரி என்ன செய்யுது இருக்குது. எனவே கோபம் காட்டுறான்னு சொன்னால் தண்டிக்கிறான், கருணை காட்டுறான்னு சொன்னால் கூலி கொடுக்கிறான், பொருந்திக் கொள்றான்னு சொன்னால் கூலி கொடுக்கிறான், லானத்து செய்கிறான்னு சொன்னால் சாபம் பண்ண என்ன, நீ உன் மீது அழிவு உண்டாகட்டும், அழிக்கிறவனே இறைவன், இவனை ஏன் சபிக்கணும். எனவே லானத்தண்டா தண்டிக்கிறான். இப்படி என்ன செஞ்சாங்க, வேறு விளக்கங்கள் என்ன செஞ்சாங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் என்ன புரிஞ்சுக்கொள்ளோம்டா இதுக்கெல்லாம் வேறு சொல்லிக்க ஆரம்பில. தண்டிக்கிறானுக்கு என்ன சொல்லு, யுஅதிப், விளங்கிட்டா, தன்னோட கூலி கொடுக்குறான், என்னத்துக்கு எஜிசி, கூலி கொடுக்குறான். இதையெல்லாம் பயன்படுத்தாமல் அல்லாஹு தஆலா இதை குர்ஆனில் பயன்படுத்தி மீக்கிறான். இந்த இடத்துல பயன்படுத்தாமல் அல்லாஹ் யர்தா, யுஹிப்பு, அதே போல் என்ன யர்ஹம், யக்தப், இந்த வார்த்தை இறைவன் யூஸ் பண்ணுறான்டா இறைவன் தெரிஞ்சு பிலிசானின் அரபியின் முபீன், குர்ஆன் தெளிவான அரபு மொழியில் என்ன செஞ்சு இறக்கப்பட்டிருக்கு. அப்போ இறைவன் தெரிஞ்சு இந்த மக்கள் இதைத்தான் புரிஞ்சு கொள்வாங்கன்னு தெரிஞ்சும் இறைவன் என்ன செய்கிறான், இந்த வசனத்தை இறக்குறான். இந்த வசனத்துக்கு கருத்து அதுதான். நாங்கள் என்ன செய்யணும்டா, இறைவன் தனக்கு எதையெல்லாம் சொன்னானோ அதெல்லாம் நாங்கள் அப்படியே என்ன செய்யணும்
ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். அதுக்கு முறைமைப்படுத்தி வகைமைப்படுத்தி ஒப்புவமை செய்யக்கூடாது. இவ்வளோதான் நம்ம செய்யணும். இந்த போக்கு பிழை வணங்கிட்டா இறைவன் அப்போ உணர்ச்சி காட்டானது இறைவனுக்கு ஏற்ற மாதிரி. உதாரணமாக எங்களுக்கு கோவப்பட்டுக்கு இறங்காட்டிக்க நிற்கணுமா ஒரே டைமில் இயலாது. ஒரே டைமில் கோவமும் ஒரே டைமில் இறக்கமும் எங்களால் என்ன செய்யாது, முடியாது. ஒரு செகண்டுக்கு செகண்ட் கோவப்பட்டு இறக்கம் காட்டுறதாக இருந்தாலும் கூட ஒரு செகண்ட் இறக்கம் ஒரு செகண்ட் கோவம் அப்படி வருமே தவிர ஒரே செகண்டில் கோவம் இறக்கம் எங்களுக்கு என்ன செய்யாது, வராது. அல்லாஹ் அடியார்கள் காவிர்கள் மீது கோவப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரம் மூமின்கள் என்ன செய்யறான், விரும்பி கொண்டிருக்கிறான், இறக்கம் காட்டிக்கொண்டிருக்கிறான். இது இறைவனுடைய தன்மை விளங்கிட்டா. அதே போல் இறைவனுடைய கருணை என்பது மனிதனுடைய கருணையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது இறைவனுக்கே உரிய விஷயம். எங்களால் என்ன செய்ய முடியாது, வகைமைப்படுத்த முடியாது என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரைட். அடுத்ததாக வனுமினு பிஅன்னல்லாஹ தஆலா, நாங்கள் அடுத்தாக நம்புகிறோம் என்னன்னு சொன்னால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மீனுக்கு, அதாவது பிஅன்ன லில்லாஹி தஆலா வஜ்ஹன் மௌசூஃபன் பில் ஜலாலி வல் இக்ராம், அதாவது கண்ணியம் சங்கை என்று வர்ணிக்கத்தக்க முகம் இறைவனுக்கு இருக்கிறது. எப்படி கண்ணியமான சங்கையான என்று வர்ணிக்கத்தக்க முகம் இறைவனுக்கு என்னது உண்டு. ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், சூரத்துர் ரஹ்மான் 27, வயபகா வஜ்ஹு ரப்பிக் துல் ஜலாலி வல் இக்ராம். வயபகா வஜ்ஹு ரப்பிக், உமது இறைவனது முகம் மாத்திரம் என்ன செய்யும், எஞ்சி இருக்கும். அப்படின்னா என்ன, உங்களோட முகத்துக்காக செய்கிறேன் நம்ம ஒரு ஆளுக்கு சொல்கிறோம் அப்படின்னு அர்த்தம் என்ன, கை காலுக்காக செய்கிறேன்னு அர்த்தமா, அப்படின்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்காக செய்கிறேன்னு அர்த்தம். நினைக்கிட்டா அதே மாதிரி ஒயபுகா வஜ்ஹு ரப்பிக், உமது இறைவனுடைய முகம் எஞ்சி இருக்கும்டா இறைவன் என்ன செய்வான், எஞ்சி இருப்பான். இந்த முகத்தை இறைவன் வர்ணிக்கிற நேரத்தில் துல் ஜலாலி வல் இக்ராம், கண்ணியமும் சங்கையும் உள்ள என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். இதில் வந்து தில் ஜலாலி வல் இக்ராம்டா இறைவனை வர்ணிச்சதாக ஆகிரும். இறைவந்தத்தில் முகத்தை வர்ணிச்சதாக துல் ஜலாலி வல் இக்ராம் என்று அல்லாஹ் தஆலா தி அப்படி என்று சொல்லாமல் து என்று சொல்றது வந்து முகத்தை தான் என்ன செய்யுது, வர்ணிக்குது. வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், அதாவது சங்கை மிக்க என்ன இறைவனது முகம் கண்ணியம் என்ன செய்யும், எஞ்சி இருக்கும் அப்படி என்று சொல்றதை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்றோம் என்று சொன்னால், இறைவனுக்கு முகம் என்கின்ற ஒரு வார்த்தையை அல் குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், இறைவனுக்கு முகம் என்ற ஒன்று உண்டு. அது படைப்புகளின் முகம் போன்று அல்ல, அவனுக்கே உரிய தகுதியில் உள்ள கண்ணியமிக்க சங்கையான ஒரு முகம். அடுத்தது வனுமினு பிஅன்னல்லாஹ பிஅன்ன லில்லாஹி தஆலா யதைனி கரீமத்தைனி அதீமத்தைனி, இறைவனுக்கு சங்கையான கண்ணியமான இரண்டு கைகள் என்ன உண்டு என்று நாங்கள் என்ன செய்யணும், நம்ப வேண்டும். காரணம் அல்லாஹு தஆலா சூரா மாஇதால் 64 வசனத்தில் சொல்றான், பல் யதாஹு மப்சூததான், இறைவனது இரண்டு கரங்களும் விரிக்கப்பட்ட நிலையில் என்ன தாராள நிலையில் என்ன செய்கின்றன, இருக்கின்றன. யுன்ஃபிகு கைஃப யஷா, தான் விரும்பியவாறு இறைவன் என்ன செய்கிறான், செலவழித்துக் கொண்டு இருக்கிறான் என்று வருது. அப்போ அல்லாஹ் அங்கே என்ன சொல்றான், பல் யதாஹு, அவனது இரு கரங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். நாங்கள் இதில் இருந்து என்னது மயிர் செலிக்க வேண்டிய அவசியம் ஒன்று இல்லை. ஏன்னா இறைவன் தனக்கு இரண்டு கரணும் இருக்கேன்னு சொல்கிறான், அதோட நம்ம முடிச்சிடுறோம். இறைவனுக்கு இரண்டு கரம் இருக்கேன்னு குர்ஆன் சொல்லுது. அது எப்படி, என்ன முறையில், என்ன வகையில் படைப்பு போன்றது நமக்கு என்னது தெரியாது. நாங்கள் யாரை போன்றும் இறைவன் இல்லை என்று நம்ம என்ன செய்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். அடுத்தது அல்லாஹு தஆலா அதாவது சூரா ஜுமர்லையும் வமா கதருல்லாஹ் ஹக்க கதரிஹி, அல்லாஹு தஆலா அவர்கள் கண்ணியப்படுத்த வேண்டிய முறையில் கண்ணியப்படுத்தவில்லை. வல் அர்லு ஜமீஅன் கப்லத்துஹு யௌமல் கியாம வஸ் ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனிஹி சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன், நாளை மறுமையில் வானங்கள் பூமி எல்லாம் என்ன சுருட்டப்பட்ட நிலையில் இறைவனது வலதிலே இருக்கும் என்று சொல்லி, வலது பிடியிலே என்ன செய்யும் இருக்கும் என்று குர்ஆன் என்ன செய்து சொல்லுது. அப்போ இதுவும் இறைவன் என்னது பிடிக்கக்கூடியவன். இறைவனுக்கு பிடி என்கின்ற ஒன்று இருக்குது, இறைவனுக்கு கை என்ற ஒன்று என்ன செய்து இருக்குது, இறைவன் பிடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சூரா ஜுமர் 67. வனுமினு, சரி, இறைவனுக்கு இரண்டு கண்கள் உண்டா, இறைவனுக்கு இரண்டு கண்கள் உண்டா, பார்ப்பவன் நம்புறோம். ஓகே, கண்கள் என்று குர்ஆன்லையும் சொன்னாலே வந்திருக்குதா, பார்ப்பவன் வந்திருந்தா நாங்கள் பார்ப்பவனோட நிறுத்திடுவோம். கண்கள் என்று குர்ஆன்லையும் சொன்னாலே வந்திருக்குதா, வஜ்ஜுக்கு வந்திருக்கா, வஜ்ஜுகில் முகம் இருக்கும் கண் இருக்கும்னா நம்ம படைப்புக்கு போயிடுவோம். அது எங்களுக்கு தெரியாது. வணங்கிட்டா வந்தது மட்டும் தான் நான் நம்பணும். இப்போ இறைவனுக்கு கண் இருக்குதா அப்படின்னு எப்படி நம்புகிறோம்? நான் பார்க்குறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை பற்றி ஒரு செய்தி சொல்கிறாங்க. தஜ்ஜால் அஅவர், ஒரு கண் குருடன் அப்படின்றார். தஜ்ஜால் தன்னை அல்லாஹ்னு வாதிடுவான். தஜ்ஜால் ஒரு கண் குருடன். வ இன்ன ரப்பக்கும் லைஸ பி அஅவர், உங்களது இறைவன் ஒரு கண் குருடன் அல்ல அப்படின்னு அர்த்தம் என்ன, இரண்டு கண்ணும் என்ன உள்ளவன், இரண்டு கண்ணும் அழகான முறையில் நேர்த்தியாக உள்ளவன் அர்த்தம். எனவே இந்த ஹதீஸை என்ன செய்கிறாங்க, அதாவது இஸ்லாமிய அறிஞர்கள் வந்து இறைவனுக்கு இரண்டு கண் உண்டு அப்படி என்பதற்கு ஒரு ஆதாரமாக என்ன செய்கிறாங்க
முன்வைக்கிறாங்க. அடுத்தது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சூரா ஹூத்ல 37வது வசனம் வஸ்னஇல் ஃபுல்க பிஅயுனினா வ வஹீனா, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கட்டளை இடுகிறான், எங்கள் கண் பார்வைக்கு முன்னால என்ன செய்யுங்க, அதாவது எங்கள் கண் பார்வையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அதாவது கண் பார்வைன்னு சொல்லலை, எங்கள் கண்களின் பார்வையில் நீங்கள் உங்களோட கப்பலை செய்யுங்க என்று எங்களது வகையுடைய பார்வையில் உங்களோட கப்பலை என்ன செய்யுங்க, நீங்கள் செய்யுங்க, தண்ணி வரும் அப்படின்றதுக்கு இறைவன் என்ன செய்கிறான், அதில் சொல்லி காட்டுறான். அப்போ அங்கே பி அயுனினா என்றான், எங்களது கண்கள் அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்கிறான். ஆனாலும் கூட இந்த இறைவனுடைய 2 கண் என்ற விஷயத்தில் வந்து அதாவது கருத்து முரண்பாடும் இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் தஜ்ஜால் ஒரு கண் குருடன், இறைவன் ஒரு கண் குருடன் அல்ல என்ற வார்த்தை 2 கண் இருக்குது அப்படி என்றத முழுசா சொல்லுதா விளங்கிட்டா, அல்லது இறைவன் அதாவது பூர்ணமானவன் குறையற்றவன் என்றதை சொல்லுதா அப்படி என்றது. இங்கே கூட பி அயுனினா எங்களது கண்களின் பார்வையில் என்று இறைவன் சொல்றான். சரியா, 2 கண்கள் என்ற வார்த்தையெல்லாம் என்ன செய்யலை சொல்லலை. எனவே இது கண் என்றது 2 அப்படி என்றதை குறிக்கிறதா என்றதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குது. ஏன்னா மற்றவைகள் போல நேரடியாக அது என்ன செய்யலை வரல, மாற்று கருத்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் என்ன செஞ்சுக்குது வந்து இருக்கிறது. அல்லாஹ்வால எப்படியோ இறைவனுக்கு கண் உண்டு அப்படின்றது என்ன செய்யுது உறுதியாகுது. மற்றபடியான விஷயங்கள் எங்களுக்கு என்ன தெரியாது, குர்ஆன்ல சொன்னாலும் என்ன செய்யலை வரவில்லை. ரைட். அடுத்தது என்னன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக செய்தி வருது. என்னன்னு சொன்னால் ஹிஜாபுஹுன் நூர், இறைவனுக்கு திரை உண்டு, இறைவனுக்கு ஒரு திரை உண்டு. அந்த அதாவது படைப்புக்கும் இறைவனுக்கு இடையில் ஒரு பெரிய திரை என்ன செய்து உண்டு, படைப்புக்கும் இறைவனுக்கு இடையில திரை உண்டு. ஹிஜாபுஹு அன்னூர், அந்த திரை ஒளியால் என்ன செய்யுது ஆக்கப்பட்ட திரை, ஒளியால் லைட்டால் ஆக்கப்பட்ட திரை. லவ் கஷஃபஹு ல அஹ்ரகத் சுபஹாத்து வஜ்ஹிஹி மன்தஹா இலைஹி பஸர்ஹு மின் ஹல்கிஹி, அதாவது அந்த திரை நீக்கப்படுமாக இருந்தால் இறைவனது பார்வை எங்கே போய் முடியுமோ அது வரைக்கும் உள்ள எல்லாமே எரிந்து சாம்பலாகிடும். அவ்வளவு கூர்மையான என்னது பார்வை இறைவனுக்கு இருக்குதுன்னு ஹதீஸ்ல என்ன செய்து வருது. அப்படின்னா திரைதான் ஒரு நூறு தான் என்ன செய்யுது, அந்த ஒரு ஒளி தான் படைப்புக்களை விட்டும் இறைவனுடைய பார்வை என்ன செய்யுது தடுத்து கொண்டிருக்கு. அப்படின்னா இறைவன் பார்க்கிறான் எதனூடாக, அந்த ஒளி என்ற திரையின் ஊடாகத்தான் இறைவன் என்ன செய்யறான் பார்த்து கொண்டு இருக்கிறான். நேரடி பார்வை இந்த உலகத்தில் விழுமாக இருந்தால் உலகம் என்ன செய்து விடும், எரிந்து விடும் என்று சொல்லி வரக்கூடிய ஹதீஸை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இறைவனை நான் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்ன நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், லன் தரானி, உங்களால் என்ன செய்ய முடியாது காண முடியாது. இந்த வலக்கின் உந்தூர் இலல் ஜபல், இந்த மலையை பாருங்க, ஃபைனிஸ்தகர்ர மகானஹு ஃபஸௌஃப தரானி, இல்லைங்களா, அது அந்த இடத்துல நான் எனது ஜோதி அதில் பட்ட பின்னால அந்த மலை அங்கே எரிக்குமாக இருந்தால் உங்களுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா என்னது தஜல்லா, இறைவன் தஜல்லியத்தை சொல்ல ஒளி, அதில் இறைவன் அதுக்கு அந்த பக்கம் என்னது அந்த ஒளியை பாய்ச்சிய பொழுது மலை என்ன செஞ்சது, அதாவது எரிந்து அப்படி எரிஞ்சு போனதை என்ன செய்கிறோம் குர்ஆன் சொல்லுது. எனவே இறைவன் வந்து இறைவனுடைய பார்வை வந்து அதாவது அந்த அளவுக்கு கூர்மையான ஒரு பார்வை, அந்த ஒளியிலான திரை தான் என்ன செய்கிறது அதை தடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். அடுத்து என்னன்னு சொன்னால் வஅஜ்மா அஹ்லு சுன்னா அலா அன்னல் ஐனைனி இத்னதான், முஹம்மத் பின் சாலிஹ் அல் உஸைமின் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னால் வஅஜ்மா அஹ்லு சுன்னா, அஹ்லு சுன்னா இஜ்மாவாக இருக்கிறார்கள், கருத்து முரண்பாடின்றி இருக்கிறார்கள். இறைவனுக்கு கண்கள் 2 தான் அப்படின்றதுல என்ன செய்கிறாங்க கருத்து முரண்பாடின்றி இருக்கிறார்கள். வ யுஅய்யிதுஹு கவுலுன் நபி, ரசூலுல்லாஹ்வோட வார்த்தையை அதை உறுதிப்படுத்துகிறது. இன்னஹு அஅவர் வ இன்ன ரப்பக்கும் லைஸ பிஅவர், அதாவது இறைவன் வந்து என்ன ஒரு கண் குருடன் அல்ல என்ற வார்த்தை அதை உறுதிப்படுத்துதுன்னு சொல்றாரு. அல்லாஹு அலம். அதாவது இதில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு உண்டு, விளங்கிட்டா. இந்த வார்த்தை வந்து என்னது அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யணும். இதில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினருக்கு மத்தியில் என்னது கருத்து முரண்பாடு உண்டு. முஹம்மத் பின் சாலிஹ் அல் உஸைமினை பொறுத்த வரைக்கும் அக்கைதால ஒரு மிக தெளிவான சலஃபி கொள்கையோட ஒரு அறிஞரிடத்தில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் எல்லாருக்குமே மாஹிதுகள் இருக்கு, எல்லார்களுக்கும் என்னது எல்லோருக்கும் தவறுகள் உண்டு. முஹம்மது பின் சாலிஹ் அல் உஸைமினுடைய விஷயத்தில் வந்து அதாவது மஇயா அப்படி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிஃபத்து விஷயத்தில் அவருடைய தவறு என்ன செஞ்சது நிரூபிக்கப்பட்டது. இதுபோல் ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யுது, அதாவது சில தவறுகள் என்ன செய்யுது உண்டு. அது எல்லா அறிஞர்களுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், எல்லா அறிஞர்களுக்கும் சின்ன விஷயங்களில் ஃபுருஹில் என்ன செய்யலாம் கருத்து முரண்பாடு ஏற்படலாம். அதே போல தான் இதில் ஐனைன் 2 கண்கள் என்ற விஷயத்தில் கருத்து முரண்பாடு என்ன உண்டு, அக்கீதாவுடைய விஷயத்தில் கருத்து முரண்பாடு உண்டு. ஏண்டா இது சராஹத்தாக இல்லை, லைஸ பிஅவர் என்ற வசனம் என்னது சராஹத்தா இல்லை. மற்ற அக்கீதாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் குர்ஆன்லையும் சுன்னாலையும் நேரடியாக சொல்லப்பட்ட விஷயத்தில் மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும்
அக்கீதானுடைய இது இறைவன் சார்ந்த விஷயம், இது அல்லாஹ் சார்ந்த விஷயம். அல்லாஹ் சார்ந்த விஷயத்தில் நேரடியாக இறைவன் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தால் மட்டும்தான் அதை மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், கட்டாயம் நீங்கள் இதை நம்பித்தான் ஆகணும் என்று நிர்பந்திக்க முடியும். குர்ஆனிலே சுன்னாலையும் நேரடியாக வராத ஒன்றை நீங்கள் இப்படித்தான் நம்பித்தான் ஆகணும் என்று என்ன செய்ய முடியாது, நிர்பந்திக்க முடியாது. காரணம் இது அல்லாஹ் சார்ந்த விஷயம், அல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் என்னது அது அக்கீதாவாக மாற முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அக்கீதாவாக அது என்ன செய்யும், மாற முடியும். அடுத்து வரலாற்றில் எல்லாருமே என்ன இப்படித்தான் நம்பினார்கள் நிரூபிக்கவும் என்னது முடியாது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். குர்ஆன்லையோ சுன்னாலையோ சொல்ல முடிஞ்ச விஷயங்கள் இதுதான். இறைவனது பார்வை எங்கே போய் அடையுதோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும், எரிஞ்சிரும் என்றது. அடுத்தது எங்களது கண்களுக்கு முன்னால் என்ன செய்ய, இந்த கப்பலை செய்யுங்கள் என்றது. அடுத்து தஜ்ஜால் என்ன ஒரு கண் குருடன் இல்லை, இதில் எங்கேயாவது 2 கண் தான் அடித்து சொல்ல மாதிரி இருக்குதா, இல்லை. அப்போ எங்களோட அக்கீதால நம்ம என்ன செய்யணும், சலாமத்தாக இருக்கணும். இது அதாவது ஒரு இஜ்மாவான விஷயமும் கிடையாது. ஹைர். அடுத்ததாக வனுமினு பி அன்னல், அதே போல் வனுமினு பி அன்னல்லாஹ தஆலா, நாங்கள் என்ன நம்புகிறோம், அல்லாஹு தஆலா லா துத்ரிகுல் அப்சார், லா துத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை அடைய முடியாது. இறைவனை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. எங்க, இந்த உலகத்தில் பார்க்க முடியாது. வஹுவ யுத்ரிகுல் அப்சார், ஆனால் அவன் பார்வைகளை அடைந்து கொள்வான். இறைவன் எல்லா பார்வைகளும் என்ன செய்கிறான், அடைகிறான். வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், அவன் நுட்பமானவன், மிக அதாவது தேர்ந்த அறிவு உள்ளவன். அடுத்தது சூரத்துல் கியாமால 23, 22 வனுமினு பி அன்னல் முஃமினீன யரவுன ரப்பஹும் யௌமல் கியாமா, பார்வைகள் அவனை அடைய முடியாது என்பது இந்த உலகத்தில், மறுமையில பார்க்க முடியும். அதுக்கு என்ன ஆதாரம் என்றா சூரா கியாமால அல்லாஹ் தஆலா சொல்றான், வுஜூஹு யௌம இதின் நாதிரா, அன்றைய தினம் சில முகங்கள் பசுமையாக செழுமையாக இருக்கும். அன்றைய தினம் சில முகங்கள் பசுமையாகவும் செழுமையாகவும் இருக்கும். அப்படின்னா என்ன, செலுத்த முகமாக இருக்கும். இலா ரப்பிஹா நாதிரா, தங்களது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும், தங்களது இறைவனை பார்த்து கொண்டிருக்கும். அப்படின்னா என்ன, மறுமையில் எல்லாரும் என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். இன்னும் ஹதீஸிலே நம்ம பார்க்கிறோம் என்னது, சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் பத்ர லைலத்தல், கமா தரவுனல் கமர லைலத்தல் பத்ர், நீங்கள் பரிபூர்ண அதாவது சந்திர இரவில் இந்த பரிபூர்ண பௌர்ணமி இரவில் சந்திரனை காண்பது போல் உங்கள் இறைவனை நீங்கள் என்ன செய்வீர்கள், காண்பீர்கள். ஹதீஸில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரைட். அடுத்ததாக வனுமினு பி அன்னல்லாஹ தஆலா லா மிஸ்ல லஹு லிகமாலி சிஃபாத்தி லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர், இறைவனை போன்று எந்த ஒன்றும் இல்லை, அவன் கேட்பவன் பார்ப்பவன். எந்த ஒன்றும் இல்லை என்று சொன்னால் பூரணத்தில் நினைத்தா பரிபூரணம், அவனது அந்த பூரண தன்மையில் எந்த ஒன்றுமே இந்த உலகத்தில் என்னது இல்லை. மனிதன் சிரிக்கிறான், இறைவனும் சிரிக்கிறான். நம்ம ஹதீஸ்ல சொல்றோம், மனிதன் கோவப்படுகிறான், இறைவனும் கோவப்படுகிறான். இந்த கோவப்படுதல் என்ற வார்த்தையில் வேணும்னா என்ன செய்யலாம், அது ஒன்று போல தோன்றலாம். ஆனால் அந்த பூரணத்தில் என்னது யாருமே சமமாக முடியாது. இறைவன் இரக்கம் காட்டுகிறான்டா, இறைவன் இரக்கத்தை போல யாராலும் என்ன செய்ய முடியாது, இரக்கம் காட்ட முடியாது. இறைவன் கோவப்படுகிறான்டா, இறைவன் கோபத்தை போல யாராலும் கோபம் என்ன செய்ய முடியாது, காட்ட முடியாது. இப்படி புரிஞ்சுக்கொள்ளணும். இறைவன் அருள் செய்கிறான்டா, இறைவன் அருளை போல யாருக்கும் என்ன செய்ய முடியாது, அருள் செய்ய முடியாது. சூரத்து ஷூரா 11ஆம் வசனம் அது. அடுத்ததாக வனுமினு பி அன்னஹு லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம் லிகமாலி ஹயாத்திஹி வ கய்யூமியத்திஹி 255வது வசனம் சூரத்துல் பக்கரா. வனுமின், நாங்கள் நம்புகிறோம், லா தஅഖுதுஹு சினத்தும் வலா நௌம், இறைவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ இறைவனை பீடிக்க முடியாது. காரணம் லிகமாலி ஹயாத்திஹி, அவன் உயிருள்ளவன், எங்களை மாதிரியா இல்லை, மிக பரிபூர்ணமான ஜீவிதம் உள்ளவன். அவன் உயிர் என்பது இறைவன், அதாவது வாழ்க்கை என்ற இறைவனை பொறுத்த வரைக்கும் மிக பரிபூர்ணமாக என்ன செய்து இறைவனுக்கு உண்டு. வ கய்யூமியத்திஹி, விளங்கிட்டா, வ கய்யூமியத்தின்னு சொன்னால் அவனது அந்த ஆட்சி, விளங்கிட்டா, அவனது அந்த நித்தியம், இது என்ன செய்யும், பரிபூர்ணமாக இறைவனுக்கு என்னது உண்டு. ஹய்யுல் கய்யூம், நம்ம என்ன சொல்றோம், நித்திய ஜீவன் அப்படின்னு என்ன செய்யும் சொல்லுவோம். அதாவது என்றைக்கும் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவன் என்பதனால் அவனுக்கு சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ என்ன செய்யாது, அவனுக்கு ஏற்படாது. அதே போல வனுமின், நாங்கள் நம்ப வேண்டும், பி அன்னஹு லா யظ்லிமு அஹதன் லிகமாலி அத்லிஹி, இறைவனது நீதி பரிபூர்ணமானது என்பதனால இறைவன் யாருக்கும் என்ன செய்ய மாட்டான், அநியாயம் இழைக்க மாட்டான். வபி அன்னஹு லைஸ பிகாஃபிலின் அன் அமாலி இபாதிஹி லிகமாலி இகாபதி வ இஹாததி, அதே போன்று அடியார்கள் செய்யக்கூடிய எந்த செயலை விட்டும் அவன் பராமுகமானவனும் அல்ல, தெரியாமலும் இறைவன் என்னது இல்லை. காரணம் அவன் அவதானிப்பதிலும் கண்காணிப்பதிலும் மிக பரிபூர்ணமானவன் அப்படின்னு நம்ம நம்ப வேண்டும். வனுமினு பி அன்னஹு லா யுஜிஸுஹு ஷைஉன் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்த், இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் இறைவனை சக்தியற்றதாக ஆக்க முடியாது, கொஞ்சமோ அதிகமோ இறைவனை இயலாமையில் ஆக்க முடியாது. வலா ஃபில் அர்த், வானங்களிலோ பூமியிலோ, லிகமாலி இல்மிஹி வ குத்ரத்தி, காரணம் இறைவன் சக்தியில பூர்ணமானவன், அறிவிலையும் என்னது
பூர்ணமானவன். அல்லாஹு தாலா இன்னமா அம்ருஹு இதா அராத ஷையன் யகூல லஹு குன் ஃபயகுன். இறைவனுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஏதாவது ஒன்று ஆக வேண்டும் என்று இறைவன் நினைத்தான்னு சொன்னால் அதை என்ன செஞ்சிடும், ஆகிவிடும். சூரா யாசீன் ஆயா 82வது என்னது வசனம். இது எதை குறிக்குது? கவுனியாவா ஷரய்யாவா? கவுனியா, படைப்பியல் சார்ந்த விஷயம். ரைட்டா? வபி அன்னஹு லா யல்ஹகஹு தஅபுன் வலா இயாஉன் லிகமாலி குவதி. எப்பொழுதும் இறைவனுக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, டயர்டோ களைப்போ என்ன செய்யாது, ஏற்படாது. காரணம் அவன் பலத்தால் பரிபூர்ணமானவன். வலகத் ஹலக்ன ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமியை நாங்கள் படைத்தோம். வமா பைனஹுமா, அதற்கு இடைப்பட்டவைகளை நாங்கள் படைத்தோம். ஃபி சித்ததி அய்யாம், எத்தனை நாட்களில்? 6 நாட்களில். வமா மஸ்ஸனா மின் லுகூப், எங்களுக்கு எந்த ஒரு டயர்டும் என்ன செய்யலை, ஏற்படவில்லை. அல்லாஹ் தஆலா டயர்ட் ஏற்படலைன்றது விதி. ஆனால் மனிதர்களுக்காக சொல்லி காட்டுறான். இவனுக்கு யோசனை வந்துடுமே, 6 நாள் இவ்வளோ படைச்சி கொஞ்சமாக டயர்ட் வரலையாண்டு வரக்கூடாது என்பதுக்காக வமா மஸ்ஸனா மின் லுகூப், எங்களுக்கு எந்த ஒரு களைப்பும் என்ன செய்யலை, ஏற்படவில்லை. சூரா காஃப் 38வது வசனம். அதுக்கு பின்னால் இவர் என்ன சொல்றாரு அப்படி என்று சொன்னால், எப்பொழுது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், இறைவன் தனக்கு எது இருக்கிறது என்று சொல்றானோ அதை அப்படியே நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அதாவது இஸ்பாத் சொல்ற, இஸ்பாத் பண்ணிட்டா நம்ப வேண்டும். எப்படி இஸ்பாத் பண்ணணும் வேண்டா, பிலா கைஃப், எப்படி என்று சொல்லாமல். இறைவனுக்கு ஒன்று இருக்குது என்று சொன்னால் அதை அப்படியே நம்பணும். ஆனால் அது இப்படி என்று நம்ம என்ன செய்யக்கூடாது, இறைவன் சொல்லாமல் விளக்கம் சொல்லக்கூடாது. பிலா, அதாவது தக்கீஃபின் வலா தம்சீல், உதாரணம் காட்டவும் கூடாது. அது போல இது போல என்று என்ன செய்யக்கூடாது, உதாரணம் காட்டவும் கூடாது. வலா தஷ்பி, ஒப்பிட்டு காட்டவும் கூடாது. வணங்கிட்டா, ஒப்பிட்டு காட்டவும் கூடாது. அதே நேரம் வலா தஹ்ரீஃப், என்னது தஹ்ரீஃப்னா என்ன, சிதைக்கிறது, கருத்தை சிதைச்சி வேற விளக்கம் சொல்லவும் கூடாது. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோமே, கருத்தை சிதைச்சாங்கன்னு சொல்லி கோவப்படுறான்னா தண்டனை கொடுக்குறான், ரஹ்மத் செய்கிறான்னு சொன்னால் எனக்கு கூலி கொடுக்குறான், இப்படி சிதைக்கவும் கூடாது. வணங்கிட்டா, அப்போ மாற்று விளக்கம் கொடுக்காமல், அதே போல் என்ன, அதாவது ஒப்பிடாமல், உதாரணம் காட்டாமல், எப்படி என்று சொல்லாமல் இறைவனது சிஃபத்துக்கள் எல்லாவற்றையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாவுடைய அக்கீதா என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் இறைவன் தனக்கு ஒன்று இருக்குது அப்படி என்று சொன்னாண்டா நாங்கள் எப்படி நம்பணும், அது முழுமையாக இறைவனுக்கு இருக்கே நம்பணும். தனக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், உதாரணமாக இறைவனுக்கு ரஹ்மத் என்ற சிஃபத்து இருக்குது அப்படின்னா என்ன, ரஹ்மத் என்ற சிஃபத்தில் எது உச்சகட்டமோ அது இறைவனுக்கு என்ன உண்டு அப்படின்னு நம்ம நம்பணும். அதே நேரம் இறைவன் தனக்கு எது இல்லை என்று சொன்னானோ அதுக்கு நேர் எதிரானது முழுமையாக இறைவனுக்கு இருக்கேன்னு நம்பணும். இது புரிஞ்சுக்கொள்ளணும். எப்படி, எது தனக்கு இறைவன் இல்லை என்று சொன்னானோ அதுக்கு நேர் எதிரானது இறைவனுக்கு முழுமையாக இருக்கேன்னு நம்பணும். உதாரணமாக ஒமாக்கான ரப்புக்க நசியா, உங்களது இறைவன் மறப்பவன் அல்ல அப்படின்னா மறதி இல்லை என்றா, அப்போ எது அவனுக்கு முழுசாக இருக்க நம்பணும், ஞாபகம் முழுமையாக இருக்க நம்பணும். அதுக்கு நேர் எதிரானது முழுமையாக இருக்க நம்பணும். அதே போல் இறைவன், அதாவது எனக்கு டயர்ட் ஏற்படுவதில்லை என்றான் அப்படின்னா என்ன, இறைவன் எப்பொழுதும் உற்சாகமாக என்ன செய்வான், வளைட்டா குல்ல யௌமின் ஹுவ ஃபீ ஷான், எப்பொழுதுமே அவன் அவனது காரியத்தில் என்ன செய்கிறான், ஈடுபட்டு கொண்டிருக்கான் நம்பணும். அதே போல் அல்லாஹு தஆலா பராமுகமானவன் அல்ல, பிகாஃபிலின் அம்மா யஅமலு ஸாலிமூன், அதாவது இறைவன் எப்பொழுதும் என்னது, வலா தஹ்சபன்னல்லாஹ காஃபிலன், இறைவனை பராமுகமாக இருக்கிறான், கணக்கில்லாமல் இருக்கிறான், அநியாயமெல்லாம் உலகத்தில் இவ்வளோ நடந்துகிட்டு இருக்குது, இதெல்லாம் கண்டு காணாமல் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று நினைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நம்ம எப்படி நம்பணும், இறைவன் முழு கவனத்தோடு என்ன செய்கிறான், இருந்து கொண்டிருக்கிறான் நம்ம. இப்போ இறைவன் தனக்கு இல்லை என்று மறுத்ததை அதுக்கு நேரெதிரானது முழுசாக இருக்க நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். அதுக்கு தான் இறைவன் மறுக்கிறான். அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு காரணம் என்ன, தனக்கு அதுக்கு நேரெதிரானது என்ன செய்யுது, முழுமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இறைவன் என்ன செய்கிறான், அதை சொல்லி காட்டுகிறான். அப்படின்றத நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ப வேண்டும். ரைட், இதுதான் இந்த இடத்துல வந்து அதாவது முழுமையாக சொல்ல வேண்டிய விஷயம். இப்போ கடைசியாக இதில் பாருங்கள், சூரா ஆல இம்ரான் கடைசி வசனம், கடைசி வரியில் இருக்குது சூரத் ஆல இம்ரான் 7வது வசனம், ஆமன்னா பிஹி குல்லும் மின் இந்தி ரப்பினா. இதான் மூமின்களுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்தோம், ஈமான் கொண்டோம், எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தது தான். எங்களுக்கு சில நேரங்களில் மனசில் சில கேள்விகள் என்ன செய்யும் உண்டாகும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாமே இறைவன் புறம் இருந்து வந்தது தான் என்று நாங்கள் என்ன செய்யணும், முழுமையாக நாங்கள் நம்ப வேண்டும். ஹைர், இப்போ இதில் ஏதாவது இதோட முடியுது 6:15 ஆகிட்டு, இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் இந்த பகுதியோட இறைவனை ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதியில் எல்லாமே என்ன செய்யுது முடியுது. நாங்கள் இறைவனை ஈமான் கொள்ளுதல் என்ற பகுதியில் ருபூபியாண்டா என்ன, உலுஹியாண்டா என்ன, அஸ்மா சிஃபாத்தாண்டா என்ன படித்தோம். ருபூபியாண்டா படைத்தல் பரிபாலித்தல் என்பதில் இறைவன் தனித்துவமானவன். அதே போல் உலுஹியாண்டால் எவன் படைச்சி எவன் பரிபாலிக்கிறானோ அவனை மட்டும்தான்
நம்ம என்ன செய்யணும், வணங்கணும். வேறு எதையும் வணங்கக்கூடாது. இது உலூஹியா, அதில் அவன் தனித்துவமானவன். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனுக்கே உரிய பெயர்கள் பண்புகள் உண்டு, அது அவனுக்கே உரியவை. அதில் யாருமே என்ன செய்ய மாட்டார்கள், கூட்டாக மாட்டார்கள். இது தௌஹீதுல் அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்ற 3 பகுதியும் என்ன செய்யும், குறிக்கும் இடத்தை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். அதுக்கு பின்னால இறைவனது விருப்பம், படைப்பியல் சார்ந்த விருப்பமும் ஆன்மீக சார்ந்த விருப்பம் என்ற என்ன என்ற விளக்கத்தை நம்ம என்ன செய்தோம், பார்த்தோம். கவுனியா ஷரஇய்யா அந்த விளக்கத்தை என்ன செய்தோம், நாங்கள் பார்த்தோம். அதுக்கு பின்னால அல்லாஹு தாலாவுக்குள்ள உள்ள சில ஸ்பெஷல் பண்புகள், ஏன்னா இதில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டிருக்கு வழிகட்ட பிரிவுகளால். அதனால இறைவன் விரும்புகிறான், இறைவன் நாடுகிறான், இறைவன் விரும்புகிறான், அதை பொருந்திக் கொள்கிறான், இறைவன் தண்டிக்கிறான், இறைவன் கோபிக்கிறான், இறைவன் கருணை செய்கிறான். விளங்கிட்டா? இதெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், பார்த்துட்டு வந்தோம். முழுமையாக இறைவனுக்கு ஒரு முகம் உண்டு, என்ன இறைவனுக்கு 2 கைகள் உண்டு, அதை போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்தோம், இப்போ சுருக்கமாக என்ன செய்திருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரம் மலக்குமார்களை நம்புதல் என்ற பகுதியை நம்ம என்ன செய்வோம், பார்க்கிறோம். இதெல்லாம் நம்ம படிக்காதவைகளில் படித்தவைகளை மீட்டலாக இருக்கும், ஞாபகம் மூட்டி கொண்டவைகளாக இருக்கும். கொஞ்சம் விரிவாக என்ன செய்யலாம், சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்.